ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டிசம்பர் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் மாதத்தில் கடகம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைத்திருக்கு, இந்த நேரத்துல அவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால கடக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. கடக ராசியில எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடக ராசி நேயர்களுக்கு கிரகநிலை இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன், களத்திர ஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் கடக ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2/12/2024 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக 16/12/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 20/12/2024 அன்று சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக 25/12/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 27/12/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக மாற்றங்களும் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. ஸோ கடகராசி நேயர்கள் உங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்துக்கோங்க. உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் எப்பொழுதுமே கடகராசி நேயர்கள் இனிமையான ஒரு பேச்சின் மூலம் உங்களுடைய செயலை செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே கடகராசி நேயர்கள் இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையுமே அவங்களுடைய பேச்சின் மூலம் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா அதிகமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது உங்களுக்கு ஒரு வகையில நன்மையாக இருக்கலாம். அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையை மற்றொருவரிடம் கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வரலாங்க. அதனால நீங்களே உங்க வேலையை செய்யறதா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்லதாக இருக்க போகுது. கடக ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிகமா நீங்க உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி நீங்க உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதனால அதற்கேற்ற பலனும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம். நிலுவையில் உள்ள பாக்கிகள் இந்த நேரத்தில் கடக ராசி நேயர்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை உங்களுக்கு இந்த நேரத்துல தெரிய வரலாம். அதே நேரத்தில் கடக ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையலாம். அதே போல காரிய தடை இந்த நேரத்தில் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இயந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கடக ராசினியர்களுக்கு அதிக கவனம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கடக ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் இந்த நேரத்தில் தலை தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கடக ராசி நேர்கள் இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையை முடிக்கணும் மட்டுமே நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அதாவது பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னு கவலைப்படாமல் நீங்க சரி செய்வதற்கு ஒரு முடிவை எடுக்கலாம். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக உங்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கடக ராசியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்லதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம். அக்கம் பக்கத்தினிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்போது கடக ராசினியர்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். அதே போல பெண்மணிகளுக்கு இந்த நேரத்தில் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கலாம். கடக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இதுவரை கலைத்துறையில இருப்பவர்களுக்கு ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு வகையில ஆர்வம் குறைந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இழுபறையாக இருந்த காரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணம் இந்த நேரத்தில் உங்க கைக்கு தேடி வரலாம். இதனால உங்களுடைய செயல் திறமை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதே போல நண்பர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் கடக ராசி நேயர்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதாவது சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியம் கூட சற்று தாமதமாக கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த ஈஸியா செய்து முடித்தரலாம், இந்த நேரத்தில் செய்திடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பா உங்களுக்கு சிறு தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதை செய்தாலும் முன்கூட்டியே நீங்க செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். கடகராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதனால மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இந்த நேரத்தில் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதனால மாணவர்களுடைய திறமை இந்த நேரத்தில் கண்டிப்பா வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடக ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல கடகம் ராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. அதே போல எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தடை தாமதம் எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படலாம். வீண் அலைச்சல் ஏற்படும். எதிலும் கூடுதல் கவனம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படும். அடுத்ததாக கடகம் ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மன உறுதி கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்துக்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம் இதனால பாதிக்கப்படலாங்க. அதனால அதிக கவனம் உங்களுக்கு தேவை. வாகனங்கள் மூலம் செலவுகள் ஏற்படலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக கடகம் ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் இந்த நேரத்தில் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.